தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்காக நிலம் வழங்கிய கிராம மக்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும், இல்லையென்றால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். கடந்த 1996ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக் காலத்தில் ஸ்டெர்லைட் ஆலைக்காக சுமார் 340 ஏக்கர் தெற்கு வீரபாண்டியபுரம், குமாரரெட்டியாபுரம், குமாரகிரி உள்ளிட்ட கிராம மக்களிடமிருந்து பெறப்பட்டது. இதற்கு இழப்பீடாக சிப்காட் நிறுவனம் சார்பில் சுமார் 80,000 மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு பின்பு ஸ்டெர்லைட் ஆலைக்கு நிலம் வழங்கிய கிராம மக்களுக்கு சுமார் ஏக்கர் ஒன்றுக்கு 18 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட்டுள்ளது. எனவே தங்களுக்கு உரிய இழப்பீடாக சுமார் 20 லட்சம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் தமிழக முதல்வர் தனிப்பிரிவு ஆகியவற்றிற்கு மனு அளித்து வருகின்றனர். ஆனால் இதுவரை பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலம் ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டுள்ள நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை நில உரிமை மீட்பு இயக்கம் சார்பில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஸ்டெர்லைட் ஆலைக்கு நிலம் வழங்கிய கிராம மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 20 லட்சம் இழப்பீடாக வழங்க வேண்டும், இல்லையென்றால் விவசாயிகள் வழங்கிய இடத்தை திரும்ப தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலை 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அமைந்திருக்கும் தெற்கு வீரபாண்டியபுரம், குமரெட்டியாபுரம், குமரகிரி மக்கள் அந்த ஆலைக்காக ஒரே நேரத்தில் 1996ஆம் ஆண்டு சுமார் 636 ஹெக்டேர் ஒரே ஜிஓ மூலமாக கையகப்படுத்தப்பட்டது. பிறகு சிப்காட் நிர்வாகம் தன்னுடைய வசதிக்காக அலகு 1, அலகு 2 என்று பிரித்து பத்திரப்பதிவு செய்தது. அதில் எங்களிடமிருந்து 342 ஏக்கர் இடத்தை ஸ்டெர்லைட் ஆலை அபிவிருத்திக்காக கையகப்படுத்தியது. அந்த ஆலையை கையகப்படுத்தும் போது நாங்கள் யாரும் எங்கள் இடத்தில் விரும்பி கொடுக்கவே இல்லை. காவல்துறை மூலமாக அப்போது ஆட்சியில் இருந்த 2008ஆவது வருஷம் திமுக அரசு எங்களை நிர்பந்தம் செய்து எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்து எங்கள் இடத்தை பிடுங்கியது. ஆனால் அன்றைய தினம் எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 80,000 நிலம் மதிப்பீடாக வழங்கியது. ஆனால் அன்றைய தினம் பத்திரப்பதிவுத்துறையுடைய வேல்யூஷன் ஏக்கர் ஒன்றுக்கு 9,18,000 இருந்தது. நாங்கள் பல கொடுமைக்கு ஆளாகி அந்த இடத்தை கொடுத்து விட்டோம். ஆனால் எங்களுக்கு 80,000 2006ஆம் வருடத்திலும், 2008இல் 80,000, 2010இல் 6,50,000, 2015இல் 15,35,000, 2018இல் 18,55,000 என்று பல்வேறு வகையில் நிலங்களை பிரித்து அவர்களே இழப்பீடு வழங்கினார்கள். நியாயமான நிலமீட்பு போராட்டம் 342 ஏக்கரை தானே அபிவிருத்திக்காக கையகப்படுத்தினாங்க. அந்த 342 ஏக்கர் அரசு ரத்து பண்ணிட்டு, ஆனா அப்ப அந்த லேண்ட் எங்கிட்ட திருப்பி ஒப்படைக்கணுமா? எங்களை ஒப்படைக்கல. நாங்கள் சில மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சரை பார்க்க சென்னையில முகாம் அலுவலகத்தில் போய் காத்திருந்தோம். எங்களை முதலமைச்சர் பார்க்கவே இல்லை. எங்களுடைய வாழ்வாதாரம் அழிந்து விட்டது. இனிமேல் எங்களிடம் இருப்பது எங்களுடைய மரணம் மட்டும்தான் இருக்கிறது. எங்கள் மரணத்தை தான் நாங்கள் இழக்க வேண்டும். ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த ஆட்சியாளர்கள் எங்களை அழைத்து பேசி எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பீட்டுத் தொகையும் எங்கள் நிலத்திற்குரிய ஊரிய கிரையத் தொகையும் வழங்கவில்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் சுத்தமாக புறக்கணிப்போம். எந்த அரசியல் கட்சியும் எங்களை மீறி எங்கள் மக்களிடமிருந்து ஒரு வாக்கு கூட பெற முடியாத அளவிற்கு நாங்கள் கடுமையான போராட்டத்தை கையெடுப்போம்.